எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் பற்றி பார்த்தோம், அதில் வாக்கிங் பற்றி சொன்னோம். அதேமாதிரி எல்லோரும் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம டயட் பற்றி பார்ப்போம். என்ன டயட் எப்படி எடுக்குது சுகர் பேஷண்ட்டுன்ட்டு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு பற்றி பார்ப்போம். ஃப்ரூட்ஸில் வந்து முக்கணிகள் சொல்லுவாங்க. வாழை, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இதில் வந்து மாம்பழமும் பலாப்பழமும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மேலும் வாழைப்பழம் வந்து எப்படி சாப்பிடணுன்றதை பற்றி இப்போ பேசுவோம். இப்போது இந்த வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பகுதி பாருங்களேன், ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, பச்சை கலராக. இது வந்து வாழைக்காய். இது சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்குது, இது கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்குது. இந்த ரெண்டும் வந்து நம்ம வந்து ஃபைபர் கான்டென்ட் அதிகமாக இருக்கும், நார் சத்து, சுகர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ரெண்டு இது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாட்டாக இருக்கும் வாழைப்பழத்துக்கு மேலே, கரும்புள்ளி மாதிரி. இதில் வந்து சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், நார் சத்து கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் வந்து சீக்கிரம் ஹைக் ஆகிடும். இந்த பிளாக்காக இருக்குதும் டாட்டாக இருக்குதும் சுகர் கான்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகர் சீக்கிரம் பிளட்டில் ரைஸ் ஆகிடும். அதனால நம்ம எப்படி சாப்பிடணும்னா, நான் சொன்னேன்ல அந்த மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்க பழத்தை கொஞ்சம் அழுத்தி பார்க்கணும். அழுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரொம்ப அழுத்த முடியாது, ஓரளவு தான் அழுத்த முடியும். அது வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா அது சுகர் கம்மியாக தான் இருக்கும், அது நார் சத்து அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது உள்ளே ரொம்ப அழுத்தி பள்ளமாகும் வாழைப்பழம். அப்படி பள்ளமாச்சுன்னா அது ரொம்ப பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அதில் தான் சுகர் வந்து அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிடும்போது சீக்கிரம் பிளட்டில் சுகர் ரைஸ் ஆகிடும். எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்றதுன்னு ஒரு டவுட் இருக்கும். பெரிய வாழைப்பழம்னா 1 சாப்பிடுங்க, சின்ன வாழைப்பழம் 2 சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்ணும். சரி, இப்போ வேறு என்ன பழம் சாப்பிட்லாம் அப்படின்னா, ஆப்பிள், ஆரஞ்சு, பேரிக்காய், நவாப்பழம், கருப்பு திராட்சை, இதெல்லாம் பப்பாளி, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்ற பழம் தான். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். கொய்யாவும் சாப்பிட்லாம். கொய்யா வந்து காய் தான் பெட்ரு, பழமாக சாப்பிட வேணாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஒரே இதாக சாப்பிடாம ஒரு 2 ஹவர்ஸ் இடைவெளி விட்டு சாப்பிட்டா பெட்ரு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா இப்போ 2 இட்லி, ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு 2 இட்லி சாப்பிட்லாம். மேலும் எப்படி சாப்பிடணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.